Hey guys, welcome to our channel. I'm Joshua and I have my friend Arvind. We both are doing PhD at Loughborough University in the UK. We are starting this channel to help out international students coming to UK. We will make videos related to life in UK, expenses in UK, travel tips and much more things. So please subscribe to our channel and click the bell icon to get notified when we post our videos. This is the third part of the video call. Upcoming students to UK in September and January intake உள்ளவங்களோட நான் பண்ண அந்த வீடியோ காலோட தேர்ட் பார்ட் இது. ஸோ இதில் வந்து மெயினாக ஃபவுசான் அவர் வந்து ஒரு MBA கிராஜுவேட் அண்ட் ஒர்க்கிங் இன் லண்டன். ஸோ ஆல்சோ ஹீஸ் ஹேவிங் எ யூடியூப் சேனல் கால்டு லண்டன் பையன். ஜஸ்ட் செக் தட் சேனல் அண்ட் அதில் வந்து நிறையா டிப்ஸ் கொடுத்துருப்பாரு, லைக் ட்ராவல் டிப்ஸ் அண்ட் மச் மோர், லைக் எங்கே போய் சாப்பிடலாம், எங்கே நல்ல லைக் இந்தியன் ஃபுட்ஸ் கிடைக்கும், அதை பற்றிலாம் வந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த சேனல் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ கால் அப்போ ஃபவுசான் வந்து எங்களுக்கு வந்து பார்ட் டைம் ஒர்க்ஸ் பற்றி, அக்கமடேஷன் சர்ச் பற்றி அண்ட் ஆல்சோ எப்படி வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் ப்ரோக்ராம் உள்ளவங்க வந்து எப்படி இன்டர்ன்ஷிப்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ் வீடியோ. என்னோட இதை வந்து நான் ஃபவுசானுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். ஸோ ஃபவுசான் அன்மியூட் பண்ணிக்கிறியா? ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஸோ ஃபவுசான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ், அக்கமடேஷன்ஸ் இதை பற்றிலாம் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஏன்னா ஃபவுசான் வந்து ஆல்ரெடி KFCலாம் பார்ட் டைம் பண்ணியிருக்கான், அக்கௌண்ட்ல அமௌண்ட் வாங்கியிருக்கான். ஸோ சில விஷயங்கள்லாம் நிறைய பேர் கேட்டீங்க, அதெல்லாம் வந்து ஃபவுசானால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபவுசான் வந்து இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஹாய் எவ்ரிவன். இப்போ தமிழ்ல பேசலாமா இங்கிலீஷ்? தமிழ் அவ்வளவு நல்லா இருக்காது. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எது ஓகே ஃபவுசான், நீ எது உன்னோட இது எதோ அது. ஓகே 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 ஷூர். ஸோ நான் I'll just take like about 10 minutes. ஜோஷுவா அளவுக்கு டீடைல்டாக போவேன். ஜோஷுவா வந்து ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு பக்கா ப்ரொஃபஷனல். நான் வந்து இன்னும் கொஞ்சம் வச்சிருந்த ஜாலியா அந்த டைப் தான். ஸோ லிவிங் எக்ஸ்பென்சஸ் வந்து இப்போ இட் டிபெண்ட்ஸ் ஆன் டூ ஆங்கிள்ஸ். ஸோ ஒன்று வந்து நம்ம லண்டன் அண்ட் வெஸ்ட் ஆஃப் யூகே பார்ப்போம். லண்டன் இல்லை மேன்செஸ்டருக்கு ஒரு அளவுக்கு சொல்லலாம். அந்த எந்த பிளேசஸ்ல மட்டும் உங்களுக்கு வந்து எவ்ரிதிங் வில் பி ரியலி எக்ஸ்பென்சிவ். நீங்க இப்போ அகாமடேஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வந்து லண்டன்ல வந்து அதுவும் இஃப் யூ லைக் நாட் ஒன் சென்ட்ரல் லண்டன் கூட இல்லை, கொஞ்சம் மேபி சென்ட்ரல்ல நின்று 20-25 minutes டிஸ்டன்ஸ்ல இருந்தா கூட உங்களுக்கு வந்து ரெண்ட் வுட் பி அட்லீஸ்ட் அபவுட் 300-350 a week. இதே இப்போ லவ்பூர்ல அதுக்கு வந்து about 150 அவ்வளவுதான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ லண்டன்ல தங்கினீங்கன்னா உங்களுக்கு அண்ணாவே நீங்க பாத்துக்குவீங்க. ஜோஷுவா வந்து அந்த லிவிங் எக்ஸ்பென்சஸ் காமிக்கிறப்ப வந்து there was about 2,000 pounds difference. லண்டன்ல வந்து obviously the cost of living is high. So accommodation மெயின் இது நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நீங்க புதுசா இங்க யூகே வரதா இருந்தா இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு டேக் ஸ்டூடெண்ட் அகாமடேஷன். இஃப் நாட் நீங்க வந்து ஆல் இன்க்ளூசிவ் அகாமடேஷன் எடுங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்க ஸ்பேர் ரூம்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்து பில்ஸ் இன்க்ளூடட் சொல்லி போடுவாங்க. ஸோ அது எனி டைம் இட் இஸ் பெட்டர். ஏன்னா நான் லவ்ல வந்து ஸ்டூடெண்ட் அகாமடேஷன், ஸோ பில்ஸ் எல்லாமே இன்க்ளூடட். லண்டன்ல வந்து நான் ஃபிளாட் எடுத்து பண்ணேன். ஸோ எக்கச்சக்க ஆட் ஆன் எக்ஸ்பென்சஸ் போகும். அது இல்லாம வந்து நீங்க நிறைய பேர்ட்ட கோஆர்டினேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ புதுசா வரதா இருந்தா எஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். இஃப் யூ நீங்க ஸ்டூடெண்ட் அகாமடேஷன் போவது சே நீங்க வந்து அண்டர் கிராஜுவேட் வந்து இல்ல மோர் தென் 1 year கோர்ஸா இருந்தா நீங்க 1 year நீங்க ஸ்டூடெண்ட் அகாமடேஷன் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. So with friends நீங்க வந்து you can go in for private accommodation which would be much cheaper. அதுதான் மெயின் இது நீங்க பார்க்கணும். ஸோ அட்வைஸ் எப்பவுமே ஸ்டூடெண்ட் அகாமடேஷன் ப்ரிஃபர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்கன்னா கோ ஃபார் பில்ஸ் இன்க்ளூடட் அகாமடேஷன். நீங்க ஆன்லைன்ல ஆப்ஸ்ல பார்த்து அதை ட்ரை பண்ணுங்க. அண்ட் இன்னொன்று பார்ட் டைம் ஜாப்ஸ் தான் மெயின் டாபிக் நினைக்கிறேன். ஸோ நான் ஆக்சுவலா KFCல பார்ட் டைம் ஜாப் பண்ணியிருந்தேன். ஸோ இங்க உங்களுக்கு மினிமம் வேஜ் கொடுத்துருவாங்க. மோஸ்ட் ஆஃப் த நல்ல இடத்துல வந்து இப்போ ரெப்யூட்டட் பிளேசஸ் லைக் ஃபாஸ்ட் ஃபுட் செயின், சூப்பர் மார்க்கெட்ஸ், ட்ரெஸ் ஷாப்ஸ், அங்கேயா நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வேஜ் கேரண்டீட் வந்துடும். சில இடத்துல வந்து மினிமம் வேஜ் விட கம்மியா தருவாங்க. ஸோ அங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த நார்மல் ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த பிராண்ட் இல்லாத ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்கும். சே சம்டைம்ஸ் 6 pounds 7 pounds அப்படிதான் பே பண்ணுவாங்க rather than paying 8 pounds plus.
ஆனா அதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு கையில கேஷா கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் கேஎஃப்சில வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் டாக்ஸ் பே பண்ணுவேன் அதுல. ஸோ டாக்ஸே உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஐ திங்க் அபவுட் 15% போகும். ஸோ நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தா ஆல்மோஸ்ட் சேம் தான். அவங்க வந்து கம்மியா கொடுக்குவாங்க டிஃபரன்ஸ். இன்னொன்னு வந்துட்டு இப்போ நீங்க லண்டன்ல வந்து நீங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதா இருந்தா உங்களுக்கு வந்து மினிமம் வேஜ் வராது, அது விட அதிகமா வரும். ஸோ இப்போ லவ்வேர்ல வந்து 8 பவுண்ட்ஸ் தராங்கன்னா லண்டன்ல வந்து உங்களுக்கு 10-10.5 per hour கிடைக்கும். பிகாஸ் உங்களுக்கு லண்டன்ல எல்லாமே எக்ஸ்பென்சிவ். உங்களுக்கு நீங்க ஷாப்புக்கு போய் நீங்க ஏதாவது சாமான் வாங்கினா எக்ஸ்பென்சிவ், உங்களுக்கு ஏர்னிங் பொட்டன்ஷியலும் அந்த அளவுக்கு தருவாங்க. சரி இப்போ நீங்க பார்ட் டைம் ஜாபா இருக்கட்டும் இல்ல ஃபுல் டைம் ஜாபா இருந்தா கூட அட்லீஸ்ட் உங்களுக்கு 5 to 10,000 pounds லண்டன்ல ஜாபுக்கு வந்து ஹையா கொடுப்பாங்க, சேம் கம்பெனி சேம் ரோலுக்கு. ஸோ அது சம்திங் யூ நீட் டு ஃபேக்டர் இன் டு. மெயின் ஆஸ்பெக்ட் வந்து இப்போ நான் வந்து எம்பிஏ பண்ணிட்டு கிளாஸ்ல ஐ திங்க் அபவுட் 19 people or 18 people நாங்க இன்டர்ன்ஷிப் ட்ரை பண்ணோம். அபவுட் 12 people தான் கிடைச்சிச்சு இன்டர்ன்ஷிப். ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் டு கோ வித் அ ஸ்மால் கம்பெனி. ஏன்னா நீங்க பெரிய கம்பெனி போனீங்களா, இப்போ வந்து நீங்க Ernst & Young, KPMG இல்ல நீங்க BMW, Mercedes அந்த மாதிரி கம்பெனி போனீங்கன்னா நிறைய பேர் வந்து they would be willing to go there. ஸோ இப்போ கம்பெனி ஆப்வியஸா அவங்க என்ன பார்க்குவாங்கன்னா வந்து ஒன்னு நம்மளை பார்த்தா நீங்க எவ்வளவு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட they will say that you have உங்களுக்கு யூகே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஸோ நீங்க வந்து ஃப்ரெஷர் தான் சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்துட்டு நீங்க வந்து எனி கம்பெனிக்கு போயிட்டு 1 year ஒர்க் பண்ணுவீங்க. அவங்க டிசிஷன் எடுக்கிறப்ப வந்து ஓகே இப்போ நான் உங்களுக்கு விசா ஸ்பான்சர்ஷிப் பண்ணினேன், இன்னொரு டெலிகேட்டுக்கு வந்து நான் வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ண தேவையில்லை. ஸோ அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணி நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்க. ஸோ 2 மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் நீங்க பாருங்க. ஒன்னு அவங்க வந்து டைப் 2 ஸ்பான்சர் கம்பெனியா செக் பண்ணுங்க. இன்னொன்னு the smaller the company better chance of getting sponsorship. நீங்க ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க என்ன பாருங்களா, இப்ப நான் இருக்கிற கம்பெனில வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னன்னா ரேங்க்ல இருக்கிற ஸ்டாஃப்க்கு வந்து ஸ்பான்சர் யாருக்கா பண்ணி இருக்காங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ சா கம்பெனி ஸ்பான்சர்ஷிப். ஸோ அது டிக். செகண்ட் வந்து இட்ஸ் a small company, ஸோ hardly about 20 people in the UK. ஸோ ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ணுவோம். அவங்க ஸ்டாஃப் கண்டுபிடிக்கிறது அவங்க கஷ்டம். ஸோ தட்ஸ் another டிக். இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து என் கலீக்ஸ் என் ரேங்க்ல இருக்கிற ஸ்டாஃப் வந்து நிறைய பேர் ஆல்ரெடி ஸ்பான்சர்ட் எம்ப்ளாயிஸ். ஸோ அதனால தான் எனக்கு ஸ்பான்சர்ஷிப் வந்து சிம்பிளா இருக்குது. இதே நிறைய கம்பெனிஸ்ல வந்து நான் ஸ்பான்சர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தே வில் கெட் ஆல் தி மேக்ஸிமம் வேல்யூ தே கேன் கெட் அவுட் ஆஃப் யூ அண்ட் கடைசியில வந்து ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ் நீங்க பாருங்க. ஒன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்பான்சர்ஷிப் வாங்கிட்டீங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற கம்பெனில ஸ்பான்சர் பண்ணது பிரச்சனையே வராது. they will happily transfer it and do. So அதுக்கப்புறம் நீங்க பெரிய கம்பெனி போகலாம். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 2-3 years நீங்க ஸ்மால் கம்பெனி ஸ்பான்சர்ஷிப் வாங்கிட்டு யூகே எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் பண்ணுங்க. அதுதான் மெயின் உங்களுக்கு லாங் டேர்ம் பிளானா வந்துச்சுன்னா. ஜாப் சர்ச் பண்ணப்ப வந்து மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இப்ப நம்ம வந்து இந்தியால லிங்க்டின் நிறைய யூஸ் பண்ணுவோம். யூகேல லிங்க்டின் அவ்வளவு யூஸ் பண்ணாதாங்க. அவங்க வந்து இப்போ மாடர்ன் கம்பெனிஸ் லிங்க்டின் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு வந்து இண்டீட்ல தான் ஜாப் கிடைச்சிச்சு. இண்டீட், ரீட் ரெண்டு தான் ரொம்ப காமனா இங்க வந்து ஸ்மால் கம்பெனிஸ் யூஸ் பண்ணுவாங்க. லோக்கல் பிரிட்டிஷ் கம்பெனிஸ் அவங்க அவ்வளோ லிங்க் ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கம்பெனிஸ் டார்கெட் பண்ணா இண்டீட், ரீட் இட்ஸ் பெட்டர் சான்ஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ்ல அப்ளை பண்ணுவது. யூனிவர்சிட்டிஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு ப்ராடா தான் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஆனா இட்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் தட் நீங்களே வந்து ரீசர்ச் பண்ணி நீங்க எவ்வளவு எஃபர்ட் பண்ணுவீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு சக்சஸ் வரும். அது மட்டும் நான் உண்மையா சொல்லிருந்தேன். ஆனா இப்ப நான் கூட வந்து அபவுட் 4 months ட்ரை பண்ணேன். 150 கம்பெனிஸ் அப்ளை பண்ணேன். கடைசியா ஃபெடப் ஆயிட்டு திரும்பி இந்தியாவுக்கே வந்துடலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் அப்ளை பண்ண ஜாப் லாஸ்ட் இன்டர்வியூ நான் போவேன்டான்னு வந்து போனேன். அதுதான் எனக்கு கிடைச்ச ஜாப். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி தான் 3 months 4 months ட்ரை பண்ணி தான் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து எம்பிஏ யூகேல வந்து ஜென்ரல் ஆயிடுச்சு. ஸோ நீங்க எல்லாமே கவர் பண்ணுவோம். இப்போ நான் கூட வந்து A to Z ஆஸ்பெக்ட்ஸ் வாஸ் கவர்ட் இன் மை எம்பிஏ. உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் மாடியூல்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுல நீங்க வந்து என்ன ஸ்ட்ரீம் போன்னு நீங்க பண்ணிக்கலாம். ஜாப் அப்ளை பண்ணப்போ அக்கார்டிங்கா நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ வந்து நீங்க அப்ளை ஃபார் ஹெச்ஆர் ரோல் ஜஸ்ட் மென்ஷன் டூயிங் எம்பிஏ இன் ஹெச்ஆர், ஃபைனான்சியல் ரோல்ல எம்பிஏ இன் ஃபைனான்ஸ் அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணணும். பிகாஸ் நீங்க எல்லா மாடியூல்ஸும் நீங்க கவர் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் மெயின் ஆஸ்பெக்ட் நீங்க பாக்குறது. பிளஸ் நிறைய பேர் வந்து 20 hours ஒர்க் பண்ணலாமா அதுக்கு மேல ஒர்க் பண்ணலாமா நீங்க கேட்டுருந்தீங்க.
So legally, a company can pay you only for 20 hours. சேவ் பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்புறத வந்து எந்த லெவல் அதை யூஸ் ஆகும் எனக்கு தெரியாது. மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு அகாமடேஷன் சார்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க வீட்டுல நின்று கேஷ் கேட்கவே தேவையில்லை. இஃப் யூ ஹேவ் அ பார்ட் டைம் ஜாப், நீங்க வந்து சேவ் பண்ணுறதுக்கும் சஃபிஷியண்டா இருக்கும், உங்க லிவிங் எக்ஸ்பென்சஸ்க்கும் சஃபிஷியண்டா வந்துடும். ஸோ உங்களுக்கு லிவிங் எக்ஸ்பென்ஸ் வந்து மெயின் அகாமடேஷன் தான் மெஜாரிட்டி. இஃப் யூ லுக் அட் கிராசரிஸ்னா இட் டிபெண்ட்ஸ். இப்போ ஒவ்வொரு ஆளுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். சில பேர் வந்து ரொம்ப மினிமலா சாப்பிடுவாங்க, சில பேர் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்ல போய் சாப்பிடுவாங்க. நீங்க வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் போகாமல இருந்தீங்கன்னா I would say about 250 pounds a month is more than enough. நீங்க வாங்கி நல்ல ஹெவியா சாப்பிட்டதுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் போனீங்கன்னா இந்த ஊர்ல வந்து நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் கட்டுப்படி ஆகாது. பிகாஸ் ஏதாவது நீங்க மெக்டானல்ட்ஸ் இல்ல கேஎஃப்சி போனாக்கோ உங்களுக்கு 10 pounds ஆகும் மினிமம். ப்ராப்பர் ரெஸ்டாரண்ட் நீங்க போனீங்கன்னா அட்லீஸ்ட் 25-30 pounds ஒரு மீலுக்கு வரும் உங்களுக்கு. ஸோ நீங்க வெளியே அவாய்ட் பண்ணீங்கன்னா 200-250 pounds மோர் தென் எனஃப். நீங்க 20 hours a week பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் 155 ஆஃப்டர் டாக்ஸ் வந்துடும். ஸோ விச் இஸ் க்ளோஸ் டு அபவுட் 650 pounds a month. 250 எக்ஸ்பென்ஸ் பண்ணாக்கோ உங்களுக்கு 400 pounds சேவிங்ஸ் வரும் எனிவேஸ். ஸோ இங்க இருக்க வந்து நான் என்ன சொல்றேன்னா 1 year 2 years பக்கத்து ஊருக்கு நீங்க சுத்திப்பாங்க, நல்லா டிராவல் பண்ணுங்க. ஜோஷுவா வந்து he went on an amazing Euro trip. 14 daysல வந்து ஐ திங்க் ஃபுல் யூரோப்பே கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இங்க இருக்க வந்து கண்டிப்பா நீங்க ட்ரிப்ஸ் பண்ணுங்க, சேவ் பண்ணிட்டு. ஆனா இங்க நின்று நீங்க வந்து ஒரு ட்ரிப் பண்ணா இட்ஸ் ரொம்ப சீப். இந்தியால நின்று நம்ம யூரோப் போறது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ். இங்க நின்று நீங்க யூரோப் இல்ல யூகேக்குள்ள போறது வந்து இட்ஸ் ரொம்ப சீப். ஸோ ஐ வுட் சே அதை நீங்க ட்ரை பண்ணது பி பெட்டர் வித் தி கேஷ் யூ சேவ். அகாமடேஷன் வந்து திரும்பி உங்க ப்ரிஃபரன்ஸ் தான். இப்போ சில பேர் வந்து ஷேவிங் எடுக்குவீங்க, சில பேர் வந்து ஆன் ஸ்வீட்ஸ் எடுக்குவீங்க. ஸோ எல்லாமே பொறுத்து வேரிஸ். இப்போ டிபெண்ட்ஸ் ஆன் விச் சிட்டி யூ ஆர். இப்போ பிக் சிட்டிஸ் இல்லாமல நீங்க பாத்தீங்கன்னா ஓகே, லண்டன் மான்செஸ்டர் இல்லாமல இருந்தாவே உங்களுக்கு ஒரு மந்த்துக்கு வந்து பிரைவேட் அகாமடேஷன்னா சே about 350-400 you should get a good one. லண்டன்ல வந்து 350 including bills வந்து for a week you will get, not for a month. So மந்த்துக்கு 1400-1500 வந்துடும். இப்போ நான் இருக்கிற ஃபிளாட் வந்து இட்ஸ் 2 bedroom ஃபிளாட். பில்ஸ் இல்லாமல நான் வந்து 1620 பே பண்ணுவேன் மந்த்லி. ஸோ வித் பில்ஸ் க்ளோஸ் டு 2000, அட்லீஸ்ட் 1950 pounds வரும் உங்களுக்கு. ஸோ நானும் ஃபிளாட்மேட். ஸோ எனக்கு ஐடியலி about 925-950 pounds நான் மட்டுமே பே பண்ணுவேன். ஸோ ஃபார் அ மந்த் லண்டன்ல. ஸோ இப்போ வந்து ஒன் ஸ்டூடெண்ட் அகாமடேஷன் இஸ் குட், இல்லைன்னா ஸ்பேர் ரூம். ஸோ நீங்க நாஷ் வந்து 350 இன் லண்டன் சொல்லிருந்தீங்க. அது வந்து பெர் வீக் per மந்த் எனக்கு தெரியல. பெர் வீக் வந்து 350 கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். I would say கொஞ்சம் zone 4 அப்படி போனீங்களா you can get for like 600-700 a month you can get with bills, which is a very good price in London. வேற இடத்துல வந்து நீங்க வந்து 400 அந்த ரேஞ்ச்லயே உங்களுக்கு நல்ல அகாமடேஷன் கிடைக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் eventually on உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் இல்ல என்ன கம்ஃபர்ட் லெவல் இருக்குதுன்னு. ஸோ ஜோஷுவா ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா சொல்லுங்க. ஜஸ்ட் கவர் இட் அப். ஃபௌசான் இல்ல, நான் வந்து அவர் 350 இன் லண்டன் சொன்னாரு காமன் கிச்சனோட. ஐ திங்க் இட்ஸ் ஷேர்டு டாய்லெட்டோட இன் ஜோன் 4 ஐ திங்க் வி கேன் கெட் ஃபார் 350. ஏன்னா வந்து ஜோன் 4னா இட்ஸ் லைக் ஏன்னா டிராவல் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு இருக்கும் யூனிவர்சிட்டிஸ்க்கு வரும்போது. ஏன்னா நம்ம நார்மலி அங்க லண்டன்ல வந்து 9 zones. ஸோ அந்த 9 zonesல வந்து ஒவ்வொரு ஜோனுக்கும் நீங்க டிராவல் பண்றதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஜோன் 4ல இருந்து ஜோன் 1 வரதுக்கும் ஜோன் 2ல இருந்து ஜோன் 1 வரதுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் ரேட் இருக்கும். ஸோ இப்போ நீங்க ஆயிஸ்டர் கார்டு மந்த்லி கார்டு வந்து ஸ்டூடெண்ட் கார்டு எடுத்தா கூட ஐ திங்க் ஜோன் 4ல இருந்து வந்தா இட்ஸ் அரௌண்ட் 135 pounds ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் பெர் மந்த். ஸோ நீங்க 350 நீங்க வந்து வெளியே எடுக்கிறீங்கனாலும் இட்ஸ் 135 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இட் கம்ஸ் அரௌண்ட் 500 rupees ஃபார் யுவர் டே. லைக் எவ்ரி மந்த் ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு 500 ஆயிரும். ஏன்னா உங்களோட யூனிவர்சிட்டி எங்க இருக்குன்றத பொறுத்து. இப்போ நார்த்தம்பிரியா யூனிவர்சிட்டி லண்டன்னா இட்ஸ் இன் சென்ட்ரல் லண்டன். நியூ காசல் யூனிவர்சிட்டினாலும் அது சென்ட்ரல் லண்டன்ல இருக்கு. யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் சென்ட்ரல் லண்டன்ல இருக்கு. கிரீன்விச்சும் வந்து ஜோன் 2ல இருக்கு.
ஸோ இந்த மாதிரி நீங்க யூனிவர்சிட்டிஸ் எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து நீங்க வந்து அந்த டிராவல் காஸ்ட்டையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து உங்களோட அக்கமடேஷன் எடுக்கிறது பெஸ்ட்னு நான் சொல்லுவேன் லண்டன்ல. மற்ற ஏரியால வந்து லைக் Fouzan சொன்ன மாதிரி 350 to 400 இட்ஸ் குட் ஒன் ஆக்சுவலி. நீங்க வந்து ஒரு 400க்குலாம் வந்து நீங்க வந்து ஆக்சுவலா சில இடத்துல வந்து உங்களுக்கு டாய்லெட்டோட உங்க ரூம்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில இடத்துலலாம். சில இடத்துல 350 இஸ் ஓகே. இப்ப நிறைய பேர் வந்து ஐ திங்க் Fouzan they are taking like 2 பேர் ஒரு ரூம்ல இருக்க மாதிரி பிளான் பண்றாங்க. ஸோ மேபி அதனால கூட அவங்களுக்கு 270 250 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு பெரிய டபுள் பெட்ரூம் எடுத்துட்டு they can share between 2 people. அதான் எல்லாரும் கம்ஃபர்ட் லெவல் அது அந்த பேசிஸ்ல தான் it will eventually come because if they room இருந்தா அந்த ரேஞ்ச்ல கண்டிப்பா வந்துரும். ஆமா, ஏன்னா வந்து கம்ஃபர்ட் ஜோன், Fouzan சொன்ன மாதிரி கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப இது. ஏன்னா நான் வந்து நான் எப்பவுமே முன்னாடி ப்ரிஃபர் பண்ணது வந்து பிரைவேட் டாய்லெட். ஸோ அதனால நான் வந்து யூனிவர்சிட்டி அக்கமடேஷன் எடுத்துட்டேன். பட் ஆனா வெளியே வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஷேர் டாய்லெட்டோட எடுத்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஷேரிங் ரூமோட கூட எடுத்தாங்க. இப்போ வந்து 2 பேர் ஒரு ரூம்ல இருக்கிறதுக்கு எடுத்தாங்க. அது வந்து நீங்க லேண்ட்லார்ட்ட மெயினா அப்ரூவல் வாங்கணும். சப்போஸ் உங்க லேண்ட்லார்ட் பக்கத்துல இல்லைன்னா நீங்க வந்து எடுக்கலாம். பட் ஆனா அது இட்ஸ் ஆன் யுவர் ஓன் ரிஸ்க் தான். ஸோ லேண்ட்லார்ட் வந்து அப்ரூவல் எடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் நீங்க வந்து ஏன்னா இந்தியன் லேண்ட்லார்ட்ஸ்ல இருந்தாங்கன்னா அப்ரூவ் பண்ணிடுவாங்க. பட் ஆனா இதுவே வந்து ஒரு யூகே லேண்ட்லார்டா இருந்தாங்கன்னா அப்ரூவ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனா யூ கேன் ட்ரை. நீங்க வந்து அது அவங்களோட ஓன் ரிஸ்க் தான் நான் சொல்லுவேன். அண்ட் கமெண்ட் ஆன் பார்ட் டைம், சில லைக் Fouzan சொன்ன மாதிரி இட்ஸ் 8 pounds அது வந்து கண்டிப்பா கிடைக்கும். நீங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிராண்டட் ஷாப் போனீங்கன்னா. பட் அது இல்லாம நீங்க நார்மலா வந்து ஒரு ஷாப், இப்போ நான் வந்து ஒரு சப்வே போனேன். பட் ஆனா அது வந்து சப்வே வந்து பிராண்டட் தான். பட் அந்த சப்வே வந்து இட்ஸ் லைக் அவுட் சைட் ஆஃப் டவுன் மாதிரி. அங்க வந்து எனக்கு 6 pounds இன் கேஷ் கொடுத்தாங்க. நான் ஒரு ஷாப் போனேன், சின்ன கிராசரி ஷாப். அவங்களும் 6 pounds இன் ஹேண்ட்ஸ் கொடுத்தாங்க. பட் ஆனா அதுக்கு வந்து இட் வில் பி வெரி ஹார்ட் டு ஒர்க். சாரி, உங்களோட பார்ட் டைம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி 20 hours ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா Fouzanக்குலாம் ஐ திங்க் டெய்லி இருந்துச்சு கிளாஸஸ். கரெக்டா Fouzan? ஆமா, 5 days a week. டெய்லி 9 to 6 5 days a week அவனுக்கு கிளாஸ் இருந்துச்சு. ஸோ ஆனா அப்ப கூட இஸ் வெரி குட் இன் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ அதை நான் சொல்லணும். அதனால அவன் வந்து நல்லா மேனேஜ் பண்ண எல்லாமே. பட் ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது. அதனால உங்களோட இதை வந்து நீங்க பாத்துக்கணும். நீங்க எப்படி போறீங்கன்னு மேனேஜ்மெண்ட் அதை பொறுத்து தான் நீங்க பாத்துக்கணும். ஸோ ஓகே Fouzan, அவ்வளவுதானே? வேற எதுவும் நீங்க இது பண்ணுமா? ஒரே ஒரு ஓகே. I think it would be better to address in this session. So இப்போ ஒரு சொன்னார் இல்லைங்களா, he is staying in London and அதே டைம்ல he used to work while studying. So let's say இப்போ இங்க மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா I'm also like going for Hertfordshire. So majority இருக்கிறவங்க வந்துட்டு let's say 5 or 6 Hertfordshire படிக்க போறாங்க அப்படின்னு சொன்னா we were thinking of taking a job in London. So அங்க ஸ்டே பண்ணிட்டு or probably in Enfield somewhere northern sideல. So அப்படி இருக்கிற பட்சத்துல would you recommend traveling back and forth அந்த மாதிரி இருக்க பண்ண முடியுமா? or அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? எனக்கு அது ஒண்ணு தான் டவுட்டா இருந்து. or ஹாட்ஃபீல்ட்லயே எடுத்து பண்றது பெட்டரா இருக்குமா? அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? Fouzan, I would say traveling in London is very expensive. இப்போ நம்ம டியூப் எடுத்தாக்க இப்போ வந்து நார்மலா பாஸ் கண்டிப்பா இருக்குன்னு அது அகைன் வந்து இப்போ உங்களுக்கு கிளாஸஸ் எவ்வளவு நேரம் நீங்க அதை செக் பண்ணுங்க. how many days a week பிளஸ் உங்களுக்கு ஷிஃப்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து டெய்லி உங்களுக்கு 8 hours இல்ல 5 hours கொடுக்க வந்தாங்க. சில நாள் 3 hours இருக்கும், சில நாள் 10 hours இருக்கும். ஸோ அதுவும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. பிளஸ் டிராவலிங் டைம் அண்ட் காஸ்ட் நீங்க செக் பண்ணுங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா உங்க யூனிவர்சிட்டி பக்கத்துல இல்லைன்னா உங்க அகாமடேஷன் பக்கத்துல இருக்க ஏதோ நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் பெட்டர். ஈவன் உங்களுக்கு 1 pound அப்படி ஏதாவது கம்மியா வந்தா கூட இப்ப நீங்க என்ஃபீல்ட் சைடு சொன்னீங்களா வந்து அங்க உங்களுக்கு யூ வில் கெட் அட்லீஸ்ட் மினிமம் வேஜ். இல்ல வர்ஸ்ட் கேஸ்னாவே 6 pounds வந்தா கூட உங்களுக்கு வந்து சேவிங் ஆன் டைம் அண்ட் டிராவல் காஸ்ட் நான் சொல்லுவேன். யூனிவர்சிட்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ஃபீல்ட்ல இருந்து இட்ஸ் லைக் 12 miles or something, 12 mile என்னமோ இருக்கு. சோ அதே டிஸ்டன்ஸ் தான் லண்டனுக்கும் என்ஃபீல்ட்ல இருந்து. சோ டோட்டலா சம் 24 miles something. ஆனா உங்களுக்கு எவ்வளவு நாள் யூனிவர்சிட்டி வீக்ல? யூனிவர்சிட்டி Hertfordshire கண்டிப்பா 5 days a week தான் இருக்கும், டவுட்டே இல்ல. சோ அந்த டைம்ல நீங்க ரெண்டு எக்ஸ்ட்ரீம் நீங்க டிராவல் பண்ணீங்களா உங்களுக்கு உங்க பாடியே ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகும்.
எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால தான் நாங்க என்ன பிளான் பண்ணோம்னா லைக் என்ஃபீல்ட் மாதிரி சம்வேர் இன் பிட்வீன் யூனிவர்சிட்டிக்கும் லண்டனுக்கும் இன் பிட்வீன் அந்த மாதிரி சூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். ஸோ நிறைய பேர் சொன்னாங்க டெலிவரிஸ் கூட வந்துட்டு பண்றாங்க. ஸோ தே வுட் ரெண்ட் அ கார் ஆர் சம்திங் அண்ட் தென் டெலிவரிஸ் கூட பிளான் பண்ணாங்க. பட் அது ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண முடியாது பிகாஸ் what happens is அது வந்து comes under self employed status. So self employed வந்து students வந்து we can't do self employed and the Deliveroo, Just Eat அந்த மாதிரி இது. ஓகே. So அதுல you get good money because நீங்க ஒரு டெலிவரி நீங்க பண்ணாவே உங்களுக்கு I think about 3 pounds or 4 pounds கிடைக்கும். So 1 hourல at least நீங்க 3-4 பண்ணலாம். ஒரு டேல நீங்க about 200 pounds கிட்ட சம்பாதிக்கலாம். ஆனா நானும் அதை கன்சிடர் பண்ணேன். ஆனா நம்ம விசா அதை பெர்மிட் பண்ணாது. ஓகே. ஓகே